அப்பாடா ஒரு வழியா டிவிக்கே 118 சீட்டு மெஜாரிட்டி காமிச்சு நிரூபிச்சிருக்காங்க. நானும் நேத்துல இருந்து பாக்குறேன் இப்போ வந்துரும் அப்போ வந்துரும்னு பார்த்தா கடைசியா நேத்து நைட்டு ஓகே 118 சீட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. காங்கிரஸ் சைட்ல இருந்து 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இடதுசாரிகள்ல இருந்து ஒரு 4, ஐயுஎம்எல் சைட்ல இருந்து ஒரு 2, எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. விஜய் வந்து சிஎம் ஆக போறாருன்னு போய் தூங்குனா காலையில இருந்துச்சு பாக்குறேன் நைட்டோட நைட்டா ஐயுஎம்எல் சைட்ல இருந்து 2 சீட்டை பேக் அடிச்சிருக்காங்க. இதுல பார்த்தா அதுன்னு டிடிவி தினகரன் வேற அவர் எம்எல்ஏவே டைரக்டா கூட்டு போயிட்டு இவரோட விருப்பம் இல்லாம அவங்க சப்போர்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம எங்க எம்எல்ஏ கிட்ட வந்து குதிரை பேரம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வேற பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த மனுஷனுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அவ்வளோ பிரச்சனைகள் பலிகள் தொந்தரவுகள்னு பார்த்தா எலெக்ஷன்ல 108 சீட்டு ஜெயிச்சு இவ்வளோ மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணியும் அவரால் சிஎம் ஆக முடியாம இப்போ வரைக்கும் ஒரு இழுபறியா தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா கவர்னர் நினைச்சிருந்தா விஜய சிஎம் பதவிக்கு உறுதிமொழி ஏற்க கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை அசம்பிளி ஃப்ளோர்ல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அரசியல்ல இதெல்லாம் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2018 கர்நாடகா கவர்மெண்ட் ஃபார்மேஷன்ல இப்படிதான் ஆச்சு. 2019 மகாராஷ்டிராவோட கவர்மெண்ட் ஃபார்மேஷன் இப்படிதான் ஆச்சு. ஆனா இந்த முறை கவர்னர் ஏன் அந்த டெசிஷனை எடுக்கலன்னு எனக்கு தெரியல. சரி இன்னைக்கு என்னதான் நடக்கும்னு பார்த்தா காலையில இருந்து விசிகே கட்சியோட திருமாவளவன்ட்ட பேச ஆரம்பிச்சவங்க சாயந்தரம் வரைக்கும் போய் இப்பதான் ரீசெண்டா ஓகே சொல்லியிருக்காரு. பேசிக்கா இவங்க ஒத்துக்கிட்டதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆட்சி அமைக்க முடியாம போயிட்டா கவர்னரோட ஆட்சி வரும், கவர்னரோட ஆட்சி வந்துச்சுன்னா இன்டைரக்டா தமிழ்நாட்டுல பிஜேபி வந்துடும் அப்படிங்கிற ஒரு நோக்கமா கூட இருக்கலாம். என்ன கேட்டா விசிகே கட்சி டிவிகேக்கு முன்னாடி அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருக்கலாம். ஏன்னா பேசிக்கா விசிகேவோட கட்சி கொள்கையும் பாத்தீங்கன்னா அம்பேத்கர் வழிப்படி தலித் மக்களை வந்து மேல கொண்டு வரணும், இளைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தான். அதை வந்து விஜய் இந்த டைம் எலெக்ஷன்லயே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுல கீ பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 26 தலித் கேண்டிடேட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க இந்த தடவை. அது மட்டும் இல்ல 23 பேர் 35 வயசு கீழே இருக்கிற இளைஞர்கள் எம்எல்ஏவா ஆயிருக்காங்க. 12 விமன் கேண்டிடேட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தங்க 9 மாத பிரெக்னன்சிலே ஜெயிச்சிருக்காங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏ இருக்காரு, ஒரு டிரைவரோட பையன் எம்எல்ஏ இருக்காரு, டாக்டர்ஸ் எம்எல்ஏ இருக்காங்க, ஒரு மாற்றுத்திறனாளி எம்எல்ஏவா இருக்காரு. அதுவும் இல்லாம இவங்க போட்டிட்ட 234 தொகுதியிலையுமே டெபாசிட்டே லூஸ் பண்ணல. இதை விட என்னங்க ஒரு கட்சிக்கு வேணும்? எனிவே அவர் வந்து சிஎம் ஆக போறாரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு அவர் நியூ சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய். பட் ஆனால் இதுக்கு மேலே தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு நடிகர், உங்களுக்கு என்ன தெரியும், பேசிக்காக அரசியல் நாலேஜே இல்லைன்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் உங்கள் மேலே இருந்தது. அதெல்லாம் தப்புன்னு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி உங்களோட கவர்மெண்ட் இருக்கணும். எப்படி விர்ச்சுவல் வாரியர்ஸ் உங்களுக்கு ஃபுல் உறுதுணையாக இருந்து உங்களை இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சாங்களோ அதே மாதிரி உங்கள் ஆட்சியில் எதோ பிழை இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக அதை கேட்பாங்க. ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல் மாதிரி இல்லை, இப்போ அரசியலே மாறி போச்சு. மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க. நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உடனுக்குடன் கேட்போம். ஏன்னா டிவிகேக்கு ஓட்டு போட்ட நாங்கள் வெறும் தற்குறியா மட்டும் இல்லாம கேள்விக்குறியாவும் இருப்போம். பாய் ஃப்ரம் வருண்.